Taste the Daily. மாவட்டம் புளியங்குடியில் உள்ள சிதம்பரப்பேரி ஓடை தூர்வாரப்படாத நிலையில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் அதிகம் கொட்டப்படுவதால் கழிவுநீர் வெளியே செல்லாமல் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது குறித்து பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு சிதம்பரப்பேரி ஓடையை தூர்வாரி சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு உள்ள தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் பகுதியைச் சேர்ந்த 3 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் சிறைபிடிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடியங்குளம் பகுதியைச் சேர்ந்த புதியவன், நாரை கிணறைச் சேர்ந்த பொன்னுதுரை, களப்பைப்பட்டியைச் சேர்ந்த பேச்சுமுத்து ஆகியோர் கடந்த மார்ச் மாதம் டவர் அமைக்கும் பணிக்காக மாலி நாட்டிற்கு சென்றனர். இந்த நிலையில் சில தினங்களுக்கு தீவிரவாத குழுக்கள் இவர்களை துப்பாக்கி முனையில் கடத்தி சென்று பணம் கேட்டு மிரட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனக்கு 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. எங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக என் வீட்டுக்கார் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு மாலின்னு ஒரு நாட்டுக்கு வேலைக்கு கூலி வேலைக்காக போயிருந்தாங்க. போயிட்டு வேலை பார்த்துட்டு நைட்டு ரூமில் தங்கி இருந்திருக்காங்க. அதனால் கதவை தட்டி இந்த தீவிரவாதிகள் துப்பாக்கி முனையில் எங்கள் ரூமில் இருந்த அவங்க 5 பேரையுமே என் வீட்டுக்காரோட சேர்ந்து மொத்தம் 5 பேர். அந்த 5 பேரையுமே அவங்க கடத்திட்டு போயிட்டாங்களாம். விசாரித்தோம், எந்த நாளும் கடத்தினாங்கன்னு கேட்டோம். 30 மில்லியன் கேட்டிருக்காங்கம்மா, நாங்கள் எப்படியாவது பணம் எவ்வளோ பணம்னாலும் நாங்கள் கம்பெனிலேருந்து கொடுக்க ரெடியாக இருக்கோம், அவங்க ஒரு தகவலும் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுநாத்து ஃபோன் போட்டு கேட்டோம். ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணினாங்க. 30 மில்லியன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஃபோன் இன்ஃபர்மேஷனுமே வரல. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் எங்களுக்கு இன்ஜினியர் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ 2 நாளுமே அவங்களுக்கு தான் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இன்னும் கொடுக்கல. இன்னும் உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அவங்கள சீக்கிரம் மீட்டு கொடுக்கணும். எங்கள் கூட சேர்ந்து இன்னும் 5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே சேர்த்து நல்லபடியாக எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வரணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாளைக்குழி கிராமத்தில் பொதுப்பாதையை சிலர் ஆக்கிரமித்திருப்பதை மீட்டுத்தர கோரி பொதுமக்கள் வலியுறுத்தினர். தோப்பூர், கணவாய் மூளை, குட்டூர், எருமாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கான பொதுப்பாதை வழித்தடத்தினை சிலர் ஆக்கிரமித்து வீடு கட்டி வருகின்றனர். இதனால் இருசக்கர வாகனங்களை தவிர்த்து வேறு வகையில் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது. இது குறித்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரித்தனர். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள வீதிக்காரங்க 1000 வீட்டுக்கு மேல வச்சுக்கிறாங்க. மேல தோப்பூர், கனாம்பலன்னு 2 ஊர் இருக்கு மேல. அந்த ஊருக்காரங்க இதுலதான் வழி போயாகணும், வந்தாகணும். அவங்களுக்கும் வழி இல்லாத அளவுக்கு இப்ப ஆக்கிரமிப்பு பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அதை அந்த பழைய வீட்டானிக்கு அவங்க கட்டிக்கிட்டு நாங்க எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்கறதில்ல. புதுசா ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டி இருக்க இடத்த எங்களுக்கு நீக்கி தர சொல்லி பழைய முறை கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்து ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு கிராம சபை கூட்டத்துல 3 மனு கொடுத்தோம். அது இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சென்னை திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் பகுதி ரயில்வே சுரங்கப்பாதை பணிகளை துரிதப்படுத்த பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுரங்கப்பாதை பணிகள் தொடர்ந்து ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் கடந்த நாட்களில் மழை பெய்ததில் சுரங்கப்பாதை முழுவதும் மழைநீர் தேங்கியது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் ரயில்வே தண்டவாளத்தை கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டதோடு விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயமும் உள்ளதால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே முதலியார்பட்டியில் தனிநபர் நில ஆக்கிரமிப்பை கண்டித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். செட்டிப்பனங்காட்டில் உள்ள 5 ஏக்கர் 56 சென்ட் விளைநிலத்தில் 5 தலைமுறைகளாக கிராம மக்கள் பனை தொழில் செய்கின்றனர். இந்நிலையில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அறநிலையத்துறை அதிகாரிகள் உதவியோடு வடமலை சமுத்திரத்தை சேர்ந்த ஒருவர் போலி ஆவணங்கள் தயாரித்து நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டதை கண்டித்து முதலியார்பட்டி கிராமத்தினர் காட்டுப்பகுதியில் சமையல் செய்து போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சாலை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீதி தராசு கையில் ஏந்தியும் கும்மி அடித்து முழக்கமிட்டபடியும் சாலை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கருணை அடிப்படையில் சாலை
விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் தங்கள் பணத்தை கையாடல் செய்தவர் மீது நடவடிக்கை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சியை அடுத்த பூந்தமல்லி கிராம இருளர் பெண்கள் மகளிர் சுய உதவிக் குழு மூலம் 2 கட்டமாக 15 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் பெற்ற நிலையில் அந்த குழுவை கண்காணித்து வருபவர் தவணைத் தொகையை வங்கியில் செலுத்தாமல் கையாடல் செய்ததாகவும் அது குறித்து பலமுறை புகார் அளித்தும் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சாடினர். மேலும் தங்கள் பணத்தை பெற்றுத்தரவும் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்கை புதுப்பித்து தரவும் நீதி கிடைக்கவும் விடிய அரசை வலியுறுத்தினர். வீடு ஆப்ஸுக்கோ கலெக்டர் ஆப்ஸுக்கோ இப்படி 1.5 வருஷமா அலைஞ்சு இன்னுமே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கலெக்டர் ஆப்ஸுக்கு போகும்போது இந்த மாதிரி ஊருக்கு ஒரு ஆள் நீங்க தான் மொத்த பணமும் கட்டணும், இல்லைன்னா உங்களுக்கு வட்டி போட்டுருவாங்க, நாங்க எல்லாம் கட்டிடுவோம் அப்படின்னு எங்களை ஊர் ஆளுங்களும் மிரட்டுறாங்க. நீங்க தான் 2 குழு ஆளுங்க தான் கட்டணுன்றாங்க. எங்களால் இந்த பணமே கட்ட முடியல, வட்டி போட்டா நாங்க எப்படி கட்டுறது? கருணை அடிப்படை பணி நியமனம் கேட்டு விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் சாலை பணியாளர் குடும்பத்தினருக்கு விரைந்து பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல்லில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் நீதி தராசு கையில் ஏந்தி கும்மி அடித்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொங்கல் தொகுப்பில் மண்பாண்டங்களையும் வழங்க விடிய அரசை மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தி மனு அளித்தனர். பொங்கல் பண்டிகையின் போது பாரம்பரிய முறைப்படி பொங்கல் இட ஏதுவாக இலவச பொங்கல் தொகுப்புடன் புதிய மண்பானை மற்றும் அடுப்பு வழங்க வேண்டும் என்றும் மண்பாண்ட தொழிலாளருக்கு மழை காலங்களில் வழங்கப்படும் உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தினர் மனு வழங்கினர். அடுப்பு பொங்கலுக்கு ஒரு அடுப்பு பானை 10,000 ரூபாய் பணம், அந்த மழைக்கால நிவாரணமா 5,000 7,000 வசத்தையும் இந்த அனைத்து பேருக்கும் இந்த உதவி நலவாரியத்தில் பதிவு பெற்றவங்களுக்கு 13 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் குட்கா போதைப் பொருட்கள் கடத்திய 2 பேர் சிக்கினர். ராமாபுரம் கிராமத்தை சேர்ந்த பட்டாபிராமன், ராஜா ஆகிய இருவரும் சொகுசு காரில் 6.5 கிலோ ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனைக்காக காரில் கடத்திச் சென்றனர். இருவரும் பிடிப்பட்ட நிலையில் 6.5 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் காட்டாற்று வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும் போதைப்பொருள் விற்பனை நடமாட்டத்தை தடுக்க தவறிய விடிய அரசு வெறும் வாய்ப்பந்தல் போட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டில் தனது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி 95 வயது மூதாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். பழவேலி கிராமத்தை சேர்ந்த கண்ணியம்மாள் என்ற மூதாட்டிக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தனது நிலத்தை மீட்டுத் தருமாறு கண்ணியம்மாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே குடியிருப்பு பகுதியில் மின் மயானம் அமைப்பதை எதிர்த்து பூமி பூஜையை மக்கள் தடுத்து நிறுத்தினர். கழுகரையில் கோவில், பள்ளி மற்றும் வீடுகள் உள்ள பகுதியில் விடிய அரசு மின் மயானம் அமைக்க திட்டமிட்டு பூமி பூஜைக்கு ஏற்பாடு செய்வதை அறிந்த பொதுமக்கள் அங்கு விரைந்து சென்று பூமி பூஜையை தடுத்து நிறுத்தினர். அங்கு மின் மயானம் அமைக்கும் முடிவை எதிர்த்து ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன் மடத்துக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாங்கள் போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் விடிய திமுக அரசு கொஞ்சமும் அடங்கவில்லையே என அப்போது மக்கள் சாடினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமனத்தில் நடைபெறும் முறைகேட்டை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க விதிமுறைகளை பின்பற்றாமல் விடிய அரசின் உள்ளாட்சி அமைப்புகள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை உறுப்பினர்களாக நியமிப்பதாக கூறியும் அதனை ரத்து செய்து தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க கோரியும் மாற்றுத்திறனாளி நல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். ஆட்சியின் கீழே ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி மூலமாக அந்த போட்ட அப்ளிகேஷனை பரிசீலனை செய்து தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யணும். அப்படி இல்லாமல் மறைமுகமாக அவசரமாக என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வெளியிட்டதில் பார்த்தீங்கன்னா முறையோட அப்ளிகேஷன் கொடுத்தவங்களுக்கு தகவல் இல்லை, அவங்களுக்கு முகாந்திரம் தெரியல. இவங்க பாட்டுக்கு கொடுத்த இவங்க என்ன நாமினேஷன் பண்ணாங்களோ, யார் வரணும் அப்படி விருப்பப்பட்டாங்களோ அவங்கள தான் அவங்க தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அது முறையற்ற செயலாக இருக்குது.
விழுப்புரம் மாவட்டம் வீர சோழபுரத்தைச் சேர்ந்த ரகுபதி என்பவர் தனது உறவினரும் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளருமான ஜெயசிம்மன் சொத்தை அபகரித்ததோடு ரவுடிகளை வைத்து கொலை செய்ய முயல்வதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தனது சகோதரர்கள் இருவரிடமும் 4 ஆண்டுகளுக்கு முன் ஏமாற்றி கையொப்பம் பெற்று அவர்களுக்கான நிலத்தை அபகரித்த ஜெயசிம்மன் தற்போது புதுச்சேரியில் இருந்து ரவுடிகளை வரவழைத்து மிரட்டுவதால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கையில் பேனருடன் உறவினர்களோடு வந்த ரகுபதி புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்களுக்குள்ள பாகத்தை அவருக்குள்ள பாகத்தை கையெழுத்து வாங்கினார். ஆனால் எங்களுக்குள்ள பாகத்துக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். கேட்டால் அடியால் வச்சு நான் அடிக்க வராரு. கொள்ளையாட்டில் ஊர் உள்ளார கூட இல்லை. எங்களுக்கு தனியாக இருக்கிறோம். பாண்டிச்சேரியிலேருந்து ரவுடி இட்டு வராரு. நான் என்ன பண்ண முடியும்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணாலும் வரமாட்டாங்க. 100க்கு போட்டு சொன்னாலும் இன்னொரு வேலை 100 போலீஸ் இன்னொன்று கூட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு அவசரம். இன்னொரு வேலைலாம் வந்து இன்னும் எதுவும் கேட்கறதில்ல. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் குவாரி லாரிகள் செல்வதற்காக பாதையை அனுமதியின்றி விரிவுபடுத்தியதை தடுத்து நிறுத்திய அதிமுக பேரூராட்சி தலைவருக்கு திமுக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். திமுக முன்னாள் எம்பி ஞான திரவியத்தின் குவாரி லாரிகள் செல்வதற்காக அவரது மகனும் வள்ளியூர் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளருமான சேவியர் செல்வராஜா தனது ஆதரவாளர்களுடன் ஆரல்வாய் மொழியில் சாலையை விரிவாக்கம் செய்துள்ளனர். இதனை அதிமுக பேரூராட்சி தலைவர் முத்துக்குமார் தடுத்து நிறுத்தியதால் அவரை காரை ஏற்றி கொலை செய்து விடுவேன் என சேவியர் செல்வராஜாவும் அவருடன் இருந்தவர்களும் மிரட்டியதாக அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் வனத்துறை பெண் அதிகாரியின் நகையை பறித்துச் சென்ற வடமாநில இளைஞர் பிடிபட்டார். திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த திவ்யா கேரள வனத்துறையில் உதவி பாதுகாவலராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது கணவருடன் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அருகில் இருந்த இளைஞர் திடீரென திவ்யா கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு ஓடிய நிலையில் சிறிது நேரத்திலேயே பிடிபட்டார். விசாரணையில் அவர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தபன்குமார் ஃபாரிக் என்பதும் சின்னமுட்டம் துறைமுகத்தில் மீன்களை ஏற்றி இருக்கும் தொழில் செய்து வருவதும் தெரியவந்தது. ஈரோடு பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்று தினக்கூலியாக பணியாற்றி வரும் தணிக்கையாளர் ஒருமையில் பேசியதாக கூறி பேருந்து ஓட்டுநர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நாகராஜ் என்பவர் ஓய்வு பெற்று தற்போது தினக்கூலி தணிக்கையாளராக பணியாற்றி வருகிறார். இவர் அரசு பேருந்தை எடுத்து வருமாறு பேருந்து ஓட்டுநர் ஒருவரை ஒருமையில் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் நாகராஜனிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஓய்வு பெற்ற பிறகு சீருடை அணிவதுடன் பணியாளர்களை அவமரியாதையாக பேசும் நாகராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சார் நீங்க ஒண்ணும் பண்ணாத. வண்டி எடுத்துட்டு வா. என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? வீட்டு வேலைக்காரனுங்களா? வண்டி எடுத்து வா. அப்படிதான் சொன்னீங்க. அப்படிதான் சொன்னாருங்க. எப்படி சொன்னீங்க? கையெழுத்து டியூட்டி டைம்ல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க டியூட்டி சார் 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷம் எங்க இருந்தீங்க? 20 நிமிஷம் நீங்க எங்க இருந்தீங்க? 20 நிமிஷம் பாருங்க. வா போன்னு பேச வேண்டாங்க. வா போன்னு பேசுறேன். நான் வாங்க போன்னு பேசுறேன். நீங்க வா போன்னு பேச வேண்டாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருவதால் சாலையின் குறுக்கே தரைப்பாலம் அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வளத்தூர் கிராமத்தில் 33 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரி 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. முக்கிய சாலை வழியாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஆபத்தான முறையில் சாலையை கடந்து வருவதாக தெரிவித்துள்ள கிராம மக்கள் விடியா ஸ்டாலின் அரசு உடனடியாக தரைப்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வளத்தூர் ஊராட்சி ஏரி 33 ஏக்கர் கொள்ளளவு கொண்ட ஏரி. இந்த ஏரி 3 வருட காலத்திற்கு பிறகு இப்பதான் நிறைஞ்சிருக்குது. இந்த ஏரி நிரம்பி கோடி போற வழியில ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. இதன் வழியாக தான் ஒரு 5 கிராமத்திற்கு போக்குவரத்து. இந்த வழியாக தான் பள்ளி மாணவிகள் வியாபாரிகள் எல்லாம் போக்குவரத்து போனோம். இந்த தண்ணி நிறைஞ்சு வழியிறதுனால எந்த போக்குவரத்தும் போறது கிடையாது. இதனால போக்குவரத்து மிகவும் பாதிப்பு அடைஞ்சிருக்குது.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 19 வயது கவிப்பிரியா என்ற இளம்பெண்ணும் மற்றும் அவரது நண்பரும் முன்னாள் ராணுவ வீரரான நபர் ஒருவரும் காணாமல் போனதாக உறவினர்கள் காரிப்பட்டி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இருவரும் வீட்டை விட்டு வெளியில் சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதேபோல் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த சாந்தி என்பவர் கடந்த 6ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியில் சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என கூறி அழகாபுரம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதால் பெற்றோர்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பகுதியில் தனியார் பள்ளி பேருந்து மோதியதில் வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த 1.5 வயது குழந்தை துர்காஸ்ரீ உயிரிழந்தார். 4 நாட்களுக்கு முன் பரதராமி கிராமத்தில் பள்ளி பேருந்தில் சிக்கி 4 வயது ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் தற்போது தனியார் பள்ளி பேருந்தில் பெண் குழந்தை விபத்திற்குள்ளாகி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் பள்ளி பேருந்துகளின் செயல்பாட்டை சோதிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.